வணக்கம் நண்பர்களே. மிக அருமையான ஆவணி பௌர்ணமியானது வந்துருச்சுங்க. அதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி 2026 கரெக்டாக இப்போ 8வது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாளானது ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு வரப்போகுது. ஆகஸ்டுடைய 27ஆம் தேதி அன்னைக்கு ஆவணியுடைய 10ஆம் நாள், கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ இந்த நாள் அப்படி என்ன ஒரு முக்கியமான நாளுன்னு கேட்குறீங்களா? ஆவணி மாதத்தில் அவிட்டம் நட்சத்திரமானது வருது. அது மட்டும் சிறப்பு இல்லை, ஆவணி அவிட்டத்தோடு அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பௌர்ணமியும் வருது. வரக்கூடிய பௌர்ணமி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி மிக சிறப்பான ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் சிறப்பாக அமைந்திருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே யோகங்கள் உருவாகும். ஸோ அந்த யோகங்களோட அடிப்படையில் என்ன பலன்கள் மேச ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் மேச ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்தால் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி அவிட்ட நட்சத்திரத்தில் வருது. ஆவணி அவிட்டங்கிறது பூணூல் பண்டிகையாக கொண்டாடப்படும். ஸோ இந்த அவிட்டம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது, மிக ஒரு சிறப்பான நட்சத்திரம். ஆவணி அவிட்டத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் பரிகாரமாக சிலது மேசராசிக்காரங்க செய்தீங்கன்னா நல்லது நடக்கும். அதனால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் சிம்ம ராசியில் பயிற்சியாக கூறிய காரணத்தினால தான் ஆவணி மாதமானது தொடங்குகிறது. மேலும் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் இணைகிறாரு. ஆகஸ்டில் முழுக்கவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணைந்து தான் இருப்பார். புதனும் சிம்ம ராசியில் நுழைகிறாரு. ஆக்சுவலி அப்போ சூரியன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன், அதுக்கப்புறம் கேது, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இருக்க போகிறாங்க இந்த பௌர்ணமியில். அதனால் இந்த பௌர்ணமியில் திரிகிருக யோகமானது உருவாக போகுது. இதன் காரணமாக 12 ராசிக்காரங்களுக்குமே இந்த யோகத்தினால அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது. அதில் உங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி தேடி வரும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசிக்காரங்களுக்கு. அதனால் மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்து என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக கிடைக்கக்கூடிய பலனை தாண்டி சில கிரகங்களுடைய சேர்க்கையோ அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். அந்த விதத்தில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவுடன் அங்கு நுழைய போகக்கூடிய சூரியன் மற்றும் புதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரிகிருக யோகமானது உருவாகுது. இந்த யோகம் காரணமாக சில ராசிக்காரங்களுக்கு அறிவு, பேச்சுத்திறன், தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், தொழில், வணிகம், நிதி விவகாரங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டு வரக்கூடும். அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக சேர்க்கையால் நன்மை எந்த அளவுக்கு அடைய போகிறீங்க அப்படிங்கிறத தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நன்மை எந்த அளவுக்கு அடைய போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிடுறேன். பொதுவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக உங்களுக்கு பலன்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதோடு பரிகாரமும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாக உங்களுடைய படிப்பு மற்றும் படைப்பாற்றல், போட்டித் தேர்வுகளில் வெற்றி என எல்லா வகைகளிலுமே நன்மைகள் அதிகம் பெறுவீங்க என்பது குறிப்பிடப்படுது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல லாபத்தை பெறுவது உறுதியாக இருக்குது. குறிப்பாக வேலை தேடுபவர்கள் மேற்கில் கூடிய நேர்காணல் அல்லது அவர்களுடைய முயற்சியால் புதிய வேலை வாய்ப்புகள் தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கும். வணிகம் தொடர்பாக கூட புதிய வாடிக்கையாளர்களையும் லாபகரமான ஒப்பந்தங்கள் கூட வரலாம். உங்களுடைய வருமானம் எதிர்பார்த்த விதத்தில் உயரும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷலாக புதிய திட்டங்களை தொடங்கவும் இந்த காலம் சாதகமானதாக இருக்குது.
அதனால் புதிய திட்டங்கள் தாராளமாக தொடங்கலாம். ஸோ இது உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள். உங்களுக்கு டீப்பாகவும் பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆவணி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. புண்ணியத்தை சேர்க்க ஆவணி பௌர்ணமியில் மேச ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இது. ஆக்சுவலி பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாளாக தான் பௌர்ணமி திகழ்கிறது. பௌர்ணமி நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாடுக்கு அதிக அளவில் பலன் கிடைக்கும் என்றும் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் என்று கூறப்படுது. பௌர்ணமி நாளில் பலரும் பலவிதமான தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு, மெயினாக சிவ வழிபாடு, சந்திர வழிபாடு, நாராயணர் வழிபாடு என்று பலவிதமான தெய்வங்களுக்கு உகந்த நாளாக பௌர்ணமி தினமானது திகழ்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும். அந்த பரிகாரத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது செப்டம்பர் மாதத்தில் வரும், சில டைம் ஆகஸ்ட்லேயே வரும். இந்த டைம் ஆகஸ்ட்லேயே வந்துருச்சு, அதுவும் வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. வியாழக்கிழமை முழுவதுமே பௌர்ணமி தான், அடுத்த நாளும் பௌர்ணமி தான். பௌர்ணமி திதி என்பது கரெக்டாக வியாழக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையிலக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அன்னைக்கு சந்திர கிரகணம் இல்லை, அடுத்த நாள் தான் சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. இதனால் இந்த பௌர்ணமி கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. இந்த பௌர்ணமி தினத்தில் முழு நிலவை பார்த்து பலவிதமான வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அப்படி மேச ராசிக்காரங்க செய்வதன் மூலம் செல்வ செழிப்போடு வாழ முடியும் என்று சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி நாளில் உங்களுடைய பாவ கணக்கையும் கர்ம வினைகளையும் குறைப்பதற்கு பரிகாரத்தை இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் மேச ராசிக்காரங்க நிலவு வானத்தில் வந்த பிறகு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு வீட்டில் ஃபஸ்ட்டு தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த வழிபாடை செய்யுங்க. இதோடு இந்த பரிகாரத்தை சேர்த்து செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு ஏதாவது ஒரு இலை ஒன்று வேண்டும். வெத்தலை, செம்பருத்தி இலை, வாழை இலை, மா இலை, அரிச இலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இலையை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இலையை சுத்தம் செய்து விட்டு பூஜையில் வைங்க. இந்த இலைக்கு மேல் ஒரு கட்டி வெள்ளத்தை வைங்க. இதில் வைத்து நீங்கள் பௌர்ணமி வழிபாட்டை பூஜையில் நிறைவு செய்வதற்கு முன் இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து எந்த இடத்தில் சந்திர பகவான் தெளிவாக தெரிகிறாரோ அந்த இடத்திற்கு சென்று அவருக்கு நைவேத்தியம் காட்டுவது போல் காட்டி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக எனும் மந்திரத்தை 3 முறை மேசராசிக்காரங்க கூறுங்க. பிறகு திரும்பவும் இந்த வெள்ளத்தை எடுத்து பூஜையில் வைத்துவிட்டு உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்க. தீபம் எரிய வரை இந்த வெள்ளம் அப்படியே பூஜையில் இருக்கட்டும். தீபத்தை குளிர வைக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை இலையோடு சேர்த்து எடுத்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வைக்க வேண்டும். இரவு முழுவதும் இது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் வாசலை சுத்தம் செய்யும் பொழுது இதை எடுத்து ஓரமாக கால்படாத இடத்துல வைத்து விடுங்க. இப்படி இரவு முழுவதும் வெள்ள நிலைவாசல் இருப்பதன் மூலம் அந்த வெள்ளத்தை உண்பதற்கு எறும்புகள் நம் வீடு தேடி வரும், வெள்ளத்தை சேகரித்து கொள்ளும். இப்படி பௌர்ணமி நாளில் எறும்புகளுக்கு நீங்கள் தானம் மேசராசிக்காரங்க செய்வதன் மூலம் உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைவதோடு உங்களுக்கு புண்ணியங்கள் உண்டாகும். அதனால் இந்த பரிகாரத்தை மேச ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. என்ன மேச ராசிக்காரங்களே, உங்களுக்கு ஆவணி பௌர்ணமியுடைய பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசியாக இருந்தால் பார்த்து பயன்பெறட்டும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.